எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் வந்து அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் தாங்க சாதம் கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க வைக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரர் தாங்க காய்கறிலாம் அஞ்சு கொடுத்தாரு, சோத்தோரெல்லாம் போட்டார். நான் துணி துவைச்சிருந்தேன்னா அடுப்பு பற்ற வச்சு கொடுன்னு சொன்னேன், அடுப்பு பற்ற வச்சு கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரர். எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் எங்கள் வீட்டில். அதுமாரி தண்ணிலாம் பிடிச்சேன்னா வந்து மேக்ஸிமம் எனக்கு தண்ணி பிடிக்க விட மாட்டார். தண்ணி அவரே பிடிச்சி வச்சுருவார். சப்போஸ் அவருக்கு தலைவலி வந்துச்சுன்னா தண்ணி பிடிச்சி அங்கேயே மூடி வச்சிருமா, நான் தலைவலி நல்லா ஆகிட்ட பிறகு எடுத்துகிட்டு வந்து வீட்டுள்ள வைக்கிறேன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. காய்கறிலாம் அஞ்சு கொடுத்தாரு, சாப்பாடெலாம் வெந்துச்சுங்க. சாதம் கத்திரிக்காய் காரக்குழம்புங்க. கேஸ் வந்து இப்போ சட்னி கிடைக்க மாட்டேதில்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அடுப்பில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அடுப்பில் ஆக்குறோம். அடுப்பில் ஆகிறதுலாம் புதுசு இல்லைங்க. எப்பவுமே மாடு கன்றுலாம் போட்டால், இப்போ தான் மாடு இல்லை, மாடு வந்து போயிடுச்சுங்க. மாடு மறுபடியும் வாங்க போகிறோம். கொஞ்ச நாள் நல்ல நாள் பார்த்து வாங்க, கோயிலெலாம் போய் வந்துட்டு நல்ல நாள் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதுக்கப்புறம் அடுப்பு வந்து சோறு வச்சிட்டேன்னா இப்போ வந்து கடாய் கழுவி எடுத்துன்னு வந்தேங்க. கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு கத்திரிக்காய் நல்லா நீட்டாக அரியணும், வெங்காயம் சிறு அரியணும், தக்காளி பூண்டுலாம் அஞ்சு கொடுத்துட்டாரு. பூண்டு உச்சி கொடுத்துட்டாரு. கடாய் வச்சுட்டு தேவைக்கேற்ப எண்ணெய் கொஞ்சம் திட்டமாக ஊற்றிட்டு பாருங்க, ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க. எண்ணெய் கத்திரிக்காய் தான் நிறைய குழம்பு ஊற்றணும். வந்து எண்ணெய் கொஞ்சம் பேர் கடுகு போட்டு வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை பூண்டு வந்து அம்மியில் போட்டு நல்லா ஒரு கையால் உரித்து வச்சுருந்தோம். எங்கள் வீட்டை உச்சி கொடுத்தாரு சொன்னல. அதுக்கப்புறம் நல்லா பஞ்சு போல் அம்மியில் நெசுக்கி பஞ்சாட்டம். நாங்கள் எப்போயுமே அம்மி தாங்க யூஸ் பண்ணுவோம். மிக்ஸி இருக்குது, மிக்ஸியும் சட்னிலாம் அரைக்கிறது யூஸ் பண்ணணும். என்ன இருந்தாலும் அம்மி ஆட்டுக்கல்ல அரைச்சி சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப நோய் நொடி இல்லாத இருக்குமா. இப்போ எங்கே நம்மளெல்லாம் நோய் நொடியால் பிறந்தோம். எல்லாமே இந்தமாரி மிக்ஸி கிரைண்டர் வந்ததுனால தான் எங்கள் உடம்புக்குலாம் நோய் வந்துச்சு. அதனால் பாரம்பரியமாக நம்ம வீட்டில் எப்பவுமே உரல் அம்மி இருக்கும். மேக்ஸிமம் டைம் கிடச்சலாம் இது அம்மியில் தான் மாவுலாம் ருப்பலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் ருப்பன்னா வந்து வீடியோ எடுக்கிறேங்க. இட்லிக்கெலாம் அரிசி உரைச்சி அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலாம் போட்டு நல்லா செவந்துட்ட பிறகு வெங்காயம் செவந்த பிறகு தக்காளி போடணும். எல்லாம் செவந்த பிறகு கத்திரிக்காய் போட்டு, கத்திரிக்காய் என்னன்னு தெரியலைங்க, சிவப்பு கலர் கத்திரிக்காய் வாங்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கார கத்திரிக்காய் அஞ்சு போட்டு தேவைக்கே உப்பு ஒரு 3 கரண்டி மிளகாத்தூள் போட்டேங்க. நான் ஒரே கையிலே ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறேன். எங்கள் வீட்டை கத்திரிக்காய் அஞ்சு கொடுத்துட்டு அவர் கடைக்காக போயிட்டார். அதனால் நானே ஸ்டாண்டு மாட்டியும் கையில் ஃபோன் வச்சுக்கணும் மாற்றி மாற்றி கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் தேவைக்கப்புறம் லைட்டாக புளி ஊற வச்சுக்கினேங்க. இங்கே வந்து ஸ்டாண்டு மாட்டிட்டு வந்துக்கிறேன் பாருங்கள். நானே ஸ்டாண்டு மாட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துருந்தேன். வெயில் வந்துச்சுங்க. எங்கள் வீட்டாண்ட கொஞ்சம் வெயில் வந்துடும். இப்படி அடுப்புக்கு மேலே வந்து கூரை எது இல்லைங்க. அதனால் வந்து ஒரு 8 9 மணிலாம் வந்து அடுப்பாடி நிற்கவே முடியாது. அதுக்குள்ளே விறுவிறுன்னு ஆகிக்கணும். ஈவினிங் ஆக்கலாம். 2 மணி 3 மணிக்கு மேலே கொஞ்சம் நேல் வந்துடும். அப்போ ஆகத்தந்து ஆகலாம். அந்த டைமில் நம்மளை ஆக்கிற வேலை இருக்காது. ஆனால் எங்கள் மாமியார் வீட்டிலலாம் எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் குழந்தை பார்த்த புதுசெல்லாம் வந்து 3 மணிக்கு அடுப்பத்தை வச்சு சாப்பாடு செய்ய சொல்லிவிடுவாங்க எங்கள் மாமியார். அதான் நல்லதுங்க உடம்புக்கு. எப்படி சொல்கிறீங்கன்னா, அப்போல்லாம் நோய் நொடிலாம் இல்லாத இருந்தது. எப்படின்னா எங்கள் மாமியார் வந்து 6 மணிக்குள்ளே சாப்பாடு செஞ்சிடணும். 5 மணிக்குள்ளே அடுப்பாண்டே போகக்கூடாதாங்க இருட்டில். குழந்தைங்க வச்சுங்கிற வீட்டிலலாம் அப்படி சொல்லுவாங்க. 7 மணிக்கெலாம் வந்து அடுப்பாண்ட போகாத சொல்லிட்டு நான் 3 மணிக்கெலாம் பற்ற வச்சு சாப்பாடு செஞ்சுட்டு என் குழந்தைங்களுக்கெல்லாம் இடுப்பு மேலே வச்சுக்கினே அப்படியே நடந்துக்கினே சாப்பாடெலாம் ஊட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. 7 மணி கூட அப்படியே சாப்பாடு ஊட்டிட்டு குழந்தைங்க கூட நல்லா விளையாடிட்டு அதுக்கப்புறம் நாங்களாம் சட்டுன்னு அப்போ தூங்கிடுவோம் ஒரு 7 8 மணிக்கெலாம். இப்போ தாங்க இந்த ஃபோனு கண்டுபிடிச்சதுலேருந்து தாங்க உடம்பு ரொம்ப கெட்டு போச்சு. அந்த ஃபோனு பார்க்காத இருக்க முடியல, அது தொலை வச்சுட்டு நம்மளால தூங்கவும் முடியல. நம்ம வந்து தலைகாணி கூட இல்லாத தூங்கிடுவோம். இந்த ஃபோன் இல்லாத தூங்கவே முடியலைங்க. நாடே குட்டிச்சோராக போச்சு இந்த ஃபோனில் தான். நானே ஒத்துக்கிறேன். எனக்கே ஒரு டைம் தோணும், ஐயோ இந்த ஃபோன் இன்றைக்கி சந்தைக்கு போயிருந்தேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இந்த ஃபோன் வீட்டிலே விட்டு போயிட்டேன். எங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். எனக்கு ஃபோனே வேணாம்மா சொன்னோம்னா உங்களுக்கு டவர் இருக்காது, எந்த அம்மா அந்த ஃபோன் வச்சுக்குமான்னு. அப்படியாச்சும் கொண்டா ஃபோன் பார்க்காது இருக்கலான்ட்டு எனக்காக இருந்தாலும் வெறுப்பாகுது. கையில் இருந்தால் பார்க்க தோணுது எதனா. எனக்காக அதான் இப்போ நான் யூடியூப் சேனல் ரொம்ப எனக்கு ஆர்வமே ரொம்ப கம்மியாகி போச்சுங்க. ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னா, அதில் ஒரு நாளைக்கு ஒரு ₹2 ₹1 50 ஒரு எண்ணினா ஒரு நாள் தான் ஒரு ₹5 ₹10 வருதுங்க. அதனால் இந்த நம்ம வந்து வேலை வெட்டி செய்யாத இந்த ஃபோனாக கூடவே யூடியூப்லேயே நம்பின்னு இருந்தோன்னு வச்சுங்க, கடன்லாம் அடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தாங்க நான் இப்போ வந்து வியாபாரம் அந்த எங்கள் வீட்டுக்காரர் சாலை ஓரம் வியாபாரம் பண்ணுறாருல, அதுக்கு தேவையானதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுலாம் சிப்ஸ்லாம் வரப்போம்
இப்போ கொஞ்சம் 2 மாதமா சிப்ஸு வரக்கல. ஏன்னா கேஸ் கிடைக்கல, சிலிண்டர் தட்டுப்பாடு, வெறு விலை ஏறி போச்சு. எல்லா வேலையும் கவர் கிடைக்கல. அதனால் வந்து எதுவுமே செய்ய முடியல. பிஸ்கெட் மட்டும் வாங்கி விற்கிறோம். கடுகு சீரகம் பேக்கெட் பண்ணி விற்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இட்லி குண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் இட்லி துணியில் தாங்க எப்பவுமே இட்லி செய்வேன். இட்லி துணி வந்து 2 துணி தான் ஆப்பிச்சு. அதுக்கப்புறம் தேடி எடுத்துகிட்டு வந்து 2 தட்டில் மாரி இட்லி செஞ்சேன். சுண்டலை கொஞ்சம் ஊற வச்சேங்க மூக்கல்ல. அது நல்லா ஒரு 6, 7 விசில் நல்லா பஞ்சு போல் வேக வச்சு எடுத்துட்டேன். அடுப்பாங்கரை வந்து எங்களுக்கு சின்னதாக இருக்குங்க. இவ்வளோ தான் 5க்கு 5 கூட இருக்காது சமையல் கட்டு. அந்த குட்டி சமையல் கட்டில் தாங்க நான் ஆகிறனால தான் வீடியோ அடிக்கடி எடுக்க முடியல. எனக்கு ஆசையாக இருக்கும் சமையல் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தான். சமையல் வீடியோ எடுக்கிற அளவுக்கு வீட்டில் வசதி கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்குதுங்க. மாவு சோட்டா மாவு உப்புலாம் போட்டு ஏற்கனவே. அதனால் இப்போ மறுபடியும் மாவு கரைக்கணுங்க. கரண்டி விட்டு மாவு வந்து ரொம்ப நேரம் கொஞ்சம் கலக்கணும். அப்போ தான் வந்து சாஃப்ட்னஸாக ஒரு இட்லி. ஒரு சில வீட்டில் நம்ம சாஃப்டாக இல்லாத கல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் கரைக்க மாட்டாங்க. இப்போ கேக் எப்படிங்க நல்லா அந்த இது பீட் பண்ணால் தான் ரொம்ப நேரம் நல்லா சாஃப்டாக வருது. அதேமாதிரி தான் இட்லி மாவு நல்லா கரைச்சிட்டு கையில் ரொம்ப நேரம் ஒலை தண்ணி ஊற்றி வச்சிருந்தெல்லாம் குண்டால அந்த ஒலை கொச்ச பிறகு இட்லி ஊற்றி இட்லி பாத்திரத்துலேருந்து இட்லி வைக்கணும். இட்லி பாத்திரத்துக்குள்ளே இட்லி அப்போ தான் நல்லா சட்டுன்னு வெந்து வருங்க. இட்லியெல்லாம் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் சுண்டல் வந்து தாளிச்சிட்டு கத்திரிக்காய் அரைக்க வச்சுட்டுங்க. இட்லியும் சேர்த்து தாங்க வச்சுட்டேன். ஒரே குழம்பு உடம்பு பொத்துதுங்க. இப்போலாம் வந்து ரொம்ப இடுப்பு வலி வரது, தலைவலி வரது, வெயில் வேறு தாங்கலை. அடுப்பாண்டே நின்று சாப்பாடு செய்ய முடியலைங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாகுது. வெளியே ஆகலைன்னா வெயில் ஆகி போகுது. அதனால் இட்லி குண்டா மட்டும் உள்ளே எடுத்துன்னு வந்துட்டேன். அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்துலாம் இன்னும் சுத்தமாக சாமான் வளர்த்து ரொம்ப கஷ்டமாகுது சொல்லிட்டு ரொம்ப இப்போ எனக்கே தெரியுது நம்மளாம் சோம்பேறி ஆகிட்டோம். அப்போல்லாம் எங்கள் மாமியார் வீட்டில் 3 அடுப்பில் ஐநாக இருக்கும். ஒரு அடுப்பில் தண்ணி காய வச்சிடும், ஒரு அடுப்பு சாப்பாடு ஒலை, ஒரு அடுப்பில் பருப்பு துவரம்பருப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருவோம். பூண்டு ஊற்றி போட்டு. இப்போல்லாம் குக்கருங்க ஆகிப்போச்சு. பருப்பு அப்போல்லாம் குக்கரே கிடையாதுங்க. அதுக்கு எங்கள் வீட்டில் தொட்டி கூட எங்கள் வீட்டில் டேங்க்கு கூட கிடையாது. தண்ணி வந்து காலையிலே தண்ணி வர சொல்லவே பிடிச்சி வச்சுக்கணுங்க. அவ்வளோதாங்க. இட்லிலாம் வந்துடுச்சு. இட்லி வந்துச்சான்னு நான் ரொம்ப எல்லா இட்லி தொட்டு தொட்டு பார்க்க மாட்டேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆச்சா எடுத்துருவேன். என்னை எப்போடாவது தொட்டு பார்ப்பேன். எனக்கு அப்படியே அது இட்லி பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் வந்துடும் சொல்லிட்டு. ஒரு வீட்டில் வந்து விரல அப்படியே பதிகிற அளவுக்கு அமுக்கி பார்ப்பாங்கல்ல, அப்படி அமுக்குனா அந்த இட்லி பார்க்கறதுக்கு எனக்கு சாப்பிட தோணாது. இல்லைன்னா எப்போனா ஒரு வாட்டி மேலே வேணால் தொட்டு பார்ப்பேன். லைட்டாக தொட்டு பார்ப்பேன். தண்ணி தொட்டுட்டு இட்லி வந்து நம்ம கையில் ஒட்டக்கூடாது. ஒட்டலைன்னா இட்லி வெந்துச்சு, ஒட்டிச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். டெக்னிக்காக அப்படி கண்டுபிடிச்சிக்குங்க. அதுக்கப்புறம் இட்லி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இட்லி துணி எடுத்து போட்டு எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு போடுறதுக்கு போனேன். அவருக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கத்திரிக்காய் குழம்பு இட்லிக்கு சாப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் வீட்டுக்கு என்ன குழம்பு வேணால் சாப்பிட்ருவாரு. ஆனால் மோர், இந்த தயிர், லெமன் சாதம்லாம் பிடிக்காது. இந்த கத்திரிக்காய், முட்டை இது மாதிரிலாம் சாப்பிடுவாருங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.